இங்க கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தோட உங்க முதல் அனுபவம் என்னவா இருந்திருக்கும்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு நல்ல கேள்வி. அது வெளிச்சம் இல்ல, சுவை இல்ல, ஏன் தொடு உணர்ச்சி கூட இல்ல. அது ஒளி. ஆமா. இன்னைக்கு நாம பார்க்க போறதும் அத பத்தி தான். நம்ம கையில இருக்கிற இந்த ஆய்வுகளை வச்சு ஒலிக்கும் நமக்குமான அந்த முதல் உறவை ரொம்ப ஆழமா அலச போறோம். நிச்சயமா. நாம பார்க்க போற இந்த ஆய்வு பேரு பிரைமல் ரெசனன்ஸ், த பயோ அக்யூஸ்டிக்ஸ் ஆஃப் பீயிங். பிரைமல் ரெசனன்ஸ். ஆமா. இதுல சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒலிங்கிறது நாம காதால கேட்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்ல, அது நம்ம உடம்பு முழுக்க உணர்ற ஒரு அதிர்வு. ஓ. இத சரியா புரிஞ்சுகிட்டா இசை ஏன் நம்மள பாதிக்குது, தியானம் எப்படி வேலை செய்யுதுன்னு பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். இது வெறும் தகவல் இல்ல, நம்மளோட அடிப்படை இயல்பையே தொடர ஒரு விஷயம். கரெக்ட். நம்மளோட நோக்கம் கூட அதுதான். அதாவது பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒலிக்கும் நமக்கான அந்த முதல் தொடர்பு. பிற்காலத்துல இசை, தியானம், ஏன் திடீர்னு கேக்குற சில சத்தங்களுக்கு நாம ஏன் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றோங்கிறத எப்படி வடிவமைக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது தான். சரியா சொன்னீங்க. சரி, வாங்க இந்த சுவாரஸ்யமான உரையாடலை ஆரம்பிக்கலாம். சரி, விஷயத்துக்கே வருவோம். ஒரு குழந்தையோட முதல் உணர்வு எது? அது கேட்கறது தானே இந்த ஆய்வு சொல்லுது. ஆனா நாம பொதுவா நினைக்கிற மாதிரி காத்துல வர்ற சத்தத்தை கேட்கறது இல்லையாமே, அது எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம். நாம உலகத்துல கேக்குற ஒளியெல்லாம் காத்து மூலியமா நம்ம காதுக்குள்ள போகுது இல்லையா? ஆமா. ஆனா கருவறையில காத்தே கிடையாது. அது ஒரு திரவம் நிறைஞ்ச இடம். கிட்டத்தட்ட கர்ப்பத்தோட ஒரு 18ல இருந்து 20வது வாரத்துல கருவோட காது கேட்கிற அமைப்பு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். 18வது வாரத்துல. ஆமா. ஆனா அது கேக்குறது காத்துல வர சத்தத்தை இல்ல, சுத்தி இருக்கிற அந்த பனிக்குட நீர், தாயோட எலும்புகள், திசுக்கள், இது வழியா வர்ற அதிர்வுகளைத்தான் அது உணருது. ஒரு நிமிஷம், நான் எப்பவுமே கருவறைனா ரொம்ப அமைதியான சாந்தமான ஒரு இடம்னு கற்பனை பண்ணியிருக்கேன். ஆனா நீங்க சொல்றத பார்த்தா அது உண்மையிலே ஒரு சத்தமான இடமா? சொல்லப்போனா அமைதிக்கு நேர் எதிரானது. அப்படியா? ஒரு கரு நிஜமாவே என்னதான் கேட்கும்? அதுதான் இதுல இருக்கிற சுவாரஸ்யமே. அது ஒரு உயிரோட்டமான இசையரங்கம் மாதிரி. யோசிச்சு பாருங்க. முதல்ல தாயோட இதய துடிப்பு. ஆமா, அதுதான் முதல் தாளம். கரெக்ட். நிமிஷத்துக்கு 60ல இருந்து 90 தடவை கேட்கிற ஒரு நிலையான கணிக்கக்கூடிய தாளம். அதுதான் அந்த உலகத்தோட முதல் இசை. அடுத்து ரத்த ஓட்டத்தோட தொடர்ச்சியான உஷ் சத்தம். ஒரு மாதிரி இரைச்சல் மாதிரி இருக்குமா? ஆமா, ஒரு இதமான இரைச்சல். அதாவது ஒயிட் நாய்ஸ் மாதிரி எப்பவும் கேட்டுட்டே இருக்கும். ஓகே. இதய துடிப்பு, ரத்த ஓட்டம், இது ரெண்டும் உடம்புக்குள்ள கேக்குற சத்தம். அப்போ வெளியில இருந்து அம்மாவோட குரல் கேக்குமா? நிச்சயமா கேக்கும். ஆனா நாம காத்துல கேக்குற மாதிரி தெளிவா இல்ல. தாயோட குரல் அவங்களோட முதுகெலும்பு, மார்பு எலும்புகள் வழியா அதிர்வுகளா உள்ள போகும். அப்போ அது ஒரு மாதிரி மந்தமா கேக்குமா? ஆமா, ஒரு குறைந்த அதிர்வெண் கொண்ட ஆழமான ஒலியா, அதாவது மஃபில்டு பேசி சவுண்டா கேக்கும். இதோட சேர்ந்து அவங்க மூச்சு விடுற சத்தம், செரிமான ஓசைகள்னு ஒரு தொடர்ச்சியான ஒளிச்சூழல் அங்க எப்பவுமே இருக்கும். அப்ப நீங்க சொல்றத வச்சு பார்த்தா கருவறைங்கிறது ஒரு காலி இடம் இல்ல, அது ஒரு உயிருள்ள சுவாசிக்கிற தாளத்தால நிரப்பப்பட்டிருக்கு. கரெக்டா சொன்னீங்க. இந்த ஆய்வுல ஒரு அருமையான வரிய பயன்படுத்துறாங்க. ஒலி இங்கு பொழுதுபோக்கல்ல, அது ஒரு வழிகாட்டி, அதாவது ஓரியன்டேஷன். இத கொஞ்சம் விளக்க முடியுமா? அதுதான் இந்த முழு உரையாடலோட மையப்புள்ளி. அந்த சூழல்ல ஒலிங்கிறது ஏதோ கேட்டு ரசிக்கிற விஷயம் அல்ல, அதுதான் அந்த உயிருக்கான பிரபஞ்சமே. புரியுது. அந்த தொடர்ச்சியான தாழலயமான அதிர்வுகள்ல இருந்துதான் ஒரு குழந்தையோட நரம்பு மண்டலம் ஒழுங்குனா என்ன, பாதுகாப்புனா என்ன, தொடர்ச்சினா என்னன்னு கத்துக்குது. ஓ, அப்போ இதுதான் முதல் பாடம். ஆமா, எது பாதுகாப்பானது, எது கணிக்கக்கூடியதுங்கிறதுக்கான நம்மளோட முதல் வரைபடம் அங்கதான் உருவாகுது. அந்த இதய துடிப்பு நிக்காது, அந்த ரத்த ஓட்டம் நிக்காது. இந்த தொடர்ச்சி தான் பாதுகாப்புக்கான முதல் பாடம். வாவ், இது ரொம்ப ஆழமான விஷயம். அப்போ நம்ம வளர்ந்த பிறகும் இந்த ஆதிக்கால பாதுகாப்பு உணர்வை ஒலிகள் மூலமா திரும்ப கொண்டு வர முடியுமா? முடியும். இங்கதான் இந்த ஆய்வுல டியூனிங் ஃபோக்ஸ பத்தி பேசுறாங்க. இது எப்படி அந்த பழைய அனுபவத்தோட இணையுது? இது ஒரு அருமையான உதாரணம். ஒரு டியூனிங் ஃபோக்ங்கிறது அது ஒரு தூய்மையான ஒற்றை அதிர்வெண்ணை உருவாக்கக்கூடிய ஒரு கருவி. பியூர் ஃப்ரீக்வன்சி இல்லையா? ஆமா, அதை தட்டும்போது தேவையில்லாத பிரிசுவடிகள் இல்லாம ஒரே ஒரு நிலையான அதிர்வெண்ணை மட்டும் அது கொடுக்கும். இப்ப என்ன நடக்குதுன்னா, அதிர்விட்டிருக்கிற அந்த டியூனிங் ஃபோர்க்க நம்ம உடம்புல, குறிப்பா தோள்பட்டை எலும்பு, முழங்கால் மூட்டு மாதிரி இடங்கள்ல வைக்கும்போது அந்த அதிர்வு காது வழியா போகாம நேரடியா உடம்புக்குள்ள பயணிக்குது. ஓ,
அப்ப நம்ம வெளிக்காத அது பைபாஸ் பண்ணிடுது அப்படிதானே? ம். இதுக்கு ஏதாச்சும் அறிவியல் பேர் இருக்கா? ஆமா, இதுக்கு பேரு எலும்பு கடத்தல்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல போன் கண்டக்ஷன். போன் கண்டக்ஷன். சரி. அந்த அதிர்வு நம்ம எலும்புகள் வழியா நேரடியா உள்காதையும் மூளையையும் ரொம்ப வேகமா அடையுது. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நம்ம அந்த ஒலிய காதால கேட்கறது மட்டும் இல்ல, நம்ம முழு உடலாலும் அதை உணர்கிறோம். ஓகே. இதுதான் கருவறையில எலும்பு திரவம் வழியா ஒலிய கேட்ட அனுபவத்தை அப்படியே திரும்ப உருவாக்குது. இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அப்போ நம்ம தலையில ஹெட்போன் மாட்டிக்கிட்டு கேட்கிற பாட்டுல வர்ற பாஸ் அதிர்வை நம்ம நெஞ்சில உணர்றமே, அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குமா? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனா டியூனிங் ஃபோக் இன்னும் நேரடியானது, இன்னும் தூய்மையானது. நான் ஒலி சிகிச்சை பட்டறைகள் நடத்தும்போது ஒருத்தரோட தோள் பட்டையில டியூனிங் ஃபோக்க வச்சா அவங்க ஆச்சரியப்பட்டுடுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நான் இத காதுல கேக்கல, உடம்பு பூரா உணர்றேன்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த கருவறை அனுபவத்தோட ஒரு சின்ன புனப்பிரதிகிருதி. அதனால தான் நம்ம நரம்பு மண்டலம் இந்த மாதிரியான அதிர்வை பார்த்தோன்னே, ஓ இது எனக்கு தெரியும், இது பாதுகாப்பானது அன்னு ஒரு அச்சுறுத்தலற்ற சமிக்ஞையா எடுத்துக்குது. புரியுது. அதனால தான் மன அழுத்தத்துல இருக்கிறவங்களுக்கு இது இதமா இருக்கு. சரியா சொன்னீங்க. நம்ம உடம்புக்கு அந்த ஒலி ஞாபகம் இருக்கு. டியூனிங் ஃபோக் ஒரு நவீன அறிவியல் கருவி. ஆனா இதே அனுபவத்தை ஒரு பாரம்பரிய இசைக்கருவி மூலமாவும் அடைய முடியுங்கிறது ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ஆமா. குறிப்பா பேர்லயே தனியே வச்சிருக்கிற ஜலதரங்கம். இந்த ஆய்வுல அத பத்தியும் சொல்றாங்க. ரொம்ப அழகான ஒரு தொடர்பு இது. ஜலதரங்கத்தோட ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அது தண்ணிய வச்சுதான் சுருதிய சரி பண்ணுது. ஆமா, ஒவ்வொரு கிண்ணத்திலயும் தண்ணி ஊத்துவாங்க. கரெக்ட். ஒவ்வொரு கிண்ணத்திலயும் இருக்கிற தண்ணியோட அளவு தான் அதோட சுருதியே தீர்மானிக்குது. இப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்ம உடம்பு சுமார் 70% நீரால ஆனது. நாம எல்லாரும் பனிக்கூட நீருங்கிற ஒரு திரவ சூழல்ல தான் வளர்ந்தோம். அட, இந்த தொடர்பு நான் யோசிச்சு பார்த்ததே இல்ல. இந்த தொடர்பு எவ்ளோ ஆழமானதுன்னு புரியுதா? அது மட்டும் இல்ல, இந்த ஆய்வுல ஒரு முக்கியமான அறிவியல் தகவலையும் சொல்றாங்க. ஒலி காத்துல போறதை விட தண்ணில 4 மடங்கு வேகமா பயணிக்குமா? ஆமா, 4 times faster. அப்போ ஒலியோட தரம், அதோட தன்மை எல்லாமே வேற மாதிரி தானே இருக்கும். நிச்சயமா. ஜலதரங்கம் வாசிக்கும்போது அந்த அதிர்வுகள் முதல்ல கிண்ணத்துல இருக்கிற தண்ணில பரவி அதுக்கப்புறம் தான் காத்த அடையுது. ஓ, இதனால அந்த ஒலி ரொம்ப மென்மையா, உருண்டையா, ஹார்ஷ் எட்ஜஸ் இல்லாம கருவறையே ஒத்த ஒரு தன்மையோட இருக்குன்னு இந்த ஆய்வு விவரிக்குது. நம்ம நரம்பு மண்டலம் இத ஆக்ரோஷமானதா பார்க்காம அரவணைக்கிற ஒண்ணா உணருது. வாவ். இதுவும் அந்த ஆரம்பகால ஒலிச்சூழலை திரும்ப உருவாக்குற ஒரு அற்புதமான வழி. அதனாலதான் இந்திய பாரம்பரியத்துல ஜலதரங்கம் பெரும்பாலும் அமைதி, பக்தி, ஆரவாரம் இல்லாத உள்நிலையோட சம்பந்தப்படுத்தி பார்க்கப்படுது. அப்ப நம்ம இந்த ஆதி ஒலிகளுக்கு எதிர்வினை ஆற்றுறது மட்டும் இல்ல, நமக்கு தெரியாமலே அவற்றை நம்ம ஞாபகம் வச்சிருக்கோம், அப்படிதானே? இது வெறும் உணர்வுபூர்வமான விஷயமா, இல்ல இதுக்கு ஏதாவது அறிவியல் ஆதாரம் இருக்கா? இதுக்கு வலுவான நரம்பியல் ஆதாரம் இருக்கு. இது ஒலிப்பதிவு அல்லது சவுண்ட் இம்ப்ரிண்டிங்னு சொல்லலாம். சவுண்ட் இம்ப்ரிண்டிங். ஆமா, ஒரு கரு திரும்ப திரும்ப கேட்கிற ஒலிகளை அடையாளம் காண முடியும்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. உதாரணத்துக்கு தாயோட குரல் அல்லது ஒரு குறிப்பிட்ட பாட்டு. பிறந்த பிறகு பச்சிளம் குழந்தைகள் தங்களுக்கு பழக்கமான அம்மாவோட குரலை கேட்கும்போது அவங்களோட மன அழுத்தத்துக்கு காரணமான ஹார்மோன்களோட அளவு உடனடியா குறையுதுன்னு நிரூபிச்சிருக்காங்க. ஓ, அப்படியா? ஆமா, அந்த தாளயமான ஒலி அவங்களோட இதய துடிப்பையும் சுவாசத்தையும் சீராக்க உதவுது. இது வார்த்தைகளுக்கு முந்திய நினைவு. இந்த ஆய்வுல சொல்ற இந்த வரி என் மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு. நினைவு வாய்மொழியாக மாறுவதற்கு முன்பே ஒலி பதிவப்படுகிறது. ரொம்ப சக்தி வாய்ந்த வரி அது. அப்போ ஒரு பாட்டை கேட்கும்போது நமக்கு ஏன் காரணம் தெரியாமலே அழுகை வருது அல்லது சந்தோஷம் வருதுங்கிறதுக்கு இது ஒரு காரணமா இருக்கலாம்னு சொல்றீங்களா? மிகச் சரியான புள்ளி. அது அந்த பாட்டோட வரிகளோ மெலடியோ கூட இல்லாம இருக்கலாம். அதோட தாளம் அல்லது அதிர்வெண் நம்மளோட அந்த ஆதி காலத்து நரம்பு மண்டல பதிவை தூண்டலாம். இதுக்கு வேற உதாரணம் இருக்கா? இருக்கு. கடல் அலையோட ஓசை ஏன் பலருக்கும் ஆறுதலா இருக்கு? ஆமா, அது ஒரு பொதுவான விஷயம். ஏன்னா அது ஒரு நிலையான, கணிக்கக்கூடிய தாளலயமான ஓசை. அது கருவறையில கேட்ட இரத்த ஓட்டத்தோட உஷ் சத்தத்தை நமக்கு தெரியாமலே ஞாபகப்படுத்தலாம். ஓ, அப்போ இதுதான் விஷயமா? கடல் அலை ஓசை ஏன் எல்லோரையும் அமைதிப்படுத்துதுன்னு நான் எப்பவும் யோசிப்பேன். அது வெறும் மனரீதியான விஷயம், ஒரு நல்ல காட்சி பிம்பம்னு நினைச்சேன். ஆனா இதுக்கு இப்படி ஒரு உயிரியல் காரணம் இருக்குங்கிறது இப்போதான் புரியுது. ஆமா, அதே மாதிரிதான் திரும்ப திரும்ப உச்சரிக்கப்படுற மந்திரங்கள். மந்திரங்களா? ஆமா, அது ஏன் புதுசா கத்துக்கிட்ட மாதிரி இல்லாம ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஒரு உணர்வை கொடுக்குதுன்னா அதோட தாளமும் அதிர்வும் நம்மளோட ஆழமான
வார்த்தைகளுக்கு முந்திய நினைவுகளை தொடறதால இருக்கலாம். அது ஒரு பழக்கப்பட்ட பாதுகாப்பான உணர்வை கொடுக்குது. அப்படின்னா நாம தியானம் செய்யும்போது ஓம்னு சொல்றதோ இல்ல வேற ஏதாவது மந்திரத்தையோ ஒளிப்பயிற்சிகளையோ செய்யும்போது நாம ஏதோ ஒரு மாயாஜாலமான வேலைய செய்யல. இல்ல, நாம நம்ம நரம்பு மண்டலத்தோட மிக ஆரம்பகால வார்த்தைகளுக்கு முந்திய அடுக்கை தொடுறோம். நம்ம பகுத்தறிவு, நம்ம சிந்தனை உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு அடுக்கை. சிந்தனைக்கு முந்திய அடுக்கா? ஆமா, நாம முதல்ல அறிஞ்ச பாதுகாப்பு, வழிகாட்டுதல்ங்கிற அந்த ஆதி உணர்வோட திரும்பவும் இணைகிறோம். அது ஒரு மேஜிக் இல்ல, அது ஆழமான உயிரியல். அது நம்மளோட முதல் மொழி. அப்படியானா இந்த எல்லா தகவல்களையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது நமக்கும் ஒலிக்குமான உறவு நாம சும்மா கற்பனை பண்றதை விட ரொம்ப ஆழமானது, பழமையானதுன்னு தெளிவா தெரியுது. நிச்சயமா. இது நாம காதால கேட்கறது மட்டும் இல்ல, நம்ம செல்களுக்கே ஞாபகம் இருக்கிற ஒரு விஷயம். ஆமா, இன்னைக்கு நாம பார்த்த இந்த விஷயங்கள் நம்மளோட சிக்கலான வயது வந்த எதிர்வினைகளை, அதாவது இசை, சிகிச்சை, ஆன்மீக பயிற்சின்னு நாம ஏன் சில விஷயங்களுக்கு ஈர்க்கப்படுறோங்கிறத கருவறையில இருந்த அந்த எளிமையான தாள அதிர்வுகளோட ரொம்ப அழகா இணைக்குது. அப்போ ஒரு விதத்துல நாம நம்ம முதல் அனுபவத்தையே தேடிட்டு இருக்கோம். ஆமா, அந்த ஒலியோட எதிரொலியத்தான் நம்ம வாழ்க்கை முழுக்க தேடிட்டு இருக்கோம்னு சொல்லலாம். இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி. ம் நம்ம உலகத்தோட முதல் அனுபவமே ஒரு பாதுகாப்பான, கணிக்கக்கூடிய தாழலியனான அதிர்வா இருந்தா, நம்மளோட இன்றைய நவீன உலகத்தோட குழப்பமான, கணிக்க முடியாத, சீரற்ற ஒலிச்சூழல், ஹார்ன் சத்தம், தேவையில்லாத இரைச்சல், ஆமா, இதெல்லாம் நம்ம நரம்பு மண்டலத்தை ஒவ்வொரு நாளும் எப்படி பாதிக்குது? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க சொந்த வாழ்க்கையில எந்த ஒலிகள் உங்களை அந்த ஆதிகால அமைதி நிலைக்கு திரும்ப பூட்டிட்டு போகுது? ஒரு நல்ல சிந்தனை. ஒருவேளை அது மழையோட ஓசையா இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட பாட்டா இருக்கலாம், இல்ல கோயில மணிச்சத்தமா இருக்கலாம். அது ஏன் அப்படி செய்யுதுன்னு இப்போ உங்களால யூகிக்க முடியும்?